கோலி டாக் கோலிவுட் நியூஸ். நான் யாரையும் ஏமாத்தல. ஸ்ரீதிவ்யா விளக்கம். வளர்ந்து வரும் நடிகை ஸ்ரீதிவ்யா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தோட வெற்றியின் மூலம் உயரத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் வெளிவந்த ஜீவாம் படமும் அவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. இப்போ விக்ரம் பிரபுவோட வெள்ளைக்கார துரை, ஜிவி பிரகாஷோட பென்சில் உள்பட 5 படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு முன்னாடி ஸ்ரீதிவ்யா காட்டுமல்லின்ற படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. விதார்த் ஹீரோவா நடிச்சாரு. தயாரிப்பாளர் சங்கத்துல பொருளாளராக இருக்கும் ராதாகிருஷ்ணன் தன் நண்பர்களோட இணைஞ்சு தயாரிச்சாரு. இப்போ இந்த படத்துல நடிக்க ஸ்ரீதிவ்யா மறுக்கிறதா தயாரிப்பாளர் நடிகர் சங்கத்திலையும் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் புகார் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இது பத்தி ஸ்ரீதிவ்யா சொல்லியிருக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்னாடி நடிக்க ஒத்துக்கிட்ட படம் காட்டுமல்லி. 10 நாட்கள் மட்டுமே படப்பிடிப்பு நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க என்னை தொடர்பு கொள்ளவும் இல்லை, நடிக்க அழைக்கவும் இல்லை. அதனால நான் வேறு படங்கள் நடிக்க ஒப்பந்தமாயிட்டேன். அந்த படத்தை தொடர்ந்து எடுக்கிறத தயாரிப்பாளர்களுக்குள்ள பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். இது வரைக்கும் அவங்க யாரும் என்னை தொடர்பு கொள்ளலன்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீதிவ்யா. காட்டுமல்லியில நடிச்சப்போ ஸ்ரீதிவ்யாவோட சம்பளம் 5 லட்சத்துக்குள்ளதான். இப்போ 50 லட்சத்துக்கு மேல வாங்குறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது.